வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்க நண்பர்களே, தமிழ்நாடு அரசு மூலியமாக மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்கள் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள 37 மாவட்டங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மாவட்டத்தில் காலி பணியிடங்கள் எத்தனை கொடுத்துருக்காங்க, எப்படி பார்க்கணும், முன்னுரிமை யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, சேலரி மற்றும் ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற முழுமையான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் tnrd.tn.gov.in அப்படின்றத சர்ச் பண்ணணும். டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த பேஜஸ்க்கு வந்துடுவாங்க. இந்த பேஜஸில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. காலி பணியிடங்களுக்கான அறிவிப்புன்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அடுத்ததாக உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜஸ் ஓப்பன் ஆகும். அனைத்து மாவட்டங்களுக்கும் தேவையான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஊதியத்தை பொறுத்தளவுக்கு லெவல் 2ல் படி 15,900 முதல் 50,400 வரைக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஏஜ் லிமிட்டுக்கு வந்து 1/7/2025 படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொது பிரிவாக இருக்கீங்கன்னா 18 வயது முதல் 32 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். பிற்படுத்தோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், முஸ்லீம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர் மரபினராக இருக்கீங்க அப்படின்னா 18 முதல் 34 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆதி திராவிடர், அருந்ததியினர், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் ஆதரவற்ற விதவைகளாக இருக்கீங்க அப்படின்னா 18 முதல் 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா அதிகபட்சமான வயது வரம்பிலிருந்து 10 ஆண்டுகள் வரை நீடிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவ வீரராக இருந்தால் நீங்கள் 18 முதல் 50 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா பொது பிரிவில் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் 18 முதல் 55 வயசு இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க 1483 வேக்கண்ட் கொடுத்துருக்கிறதாகவும் இனசுழற்சி விவரங்களை அந்தந்த மாவட்டம் வாரியாக தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் என்னென்ன முன்னுரிமை இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மாவட்டம் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும். குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் செகண்டாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் குறைஞ்சபட்சம் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியில் படித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணமாக நீங்கள் பொது பிரிவாக இருக்கீங்க அப்படின்னா 100 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாகவும், நீங்கள் ஆதி திராவிடர், பட்டியல் இனத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்கன்னா 50 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது 9/11/2025க்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், முன்னுரிமை ஆகியவற்றை நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும், செகண்டாக உங்களுடைய கம்யூனிட்டி மற்றும் வயசு, கல்வி தகுதியை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான விண்ணப்பங்களும் நீங்கள் கிளியரான இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய மாவட்டத்தில் எத்தனை வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அடுத்ததாக இந்த மாதிரியான பேஜஸ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜஸில் விளம்பரத்தை பார்வையிட அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டச் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்ததாக இந்த மாதிரியான பேஜஸ் ஓப்பன் ஆகும். டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துருப்பாங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஷோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுடைய மாவட்டத்தில் என்னென்ன வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, எத்தனை வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க அப்படி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. கீழே டவுன் பண்ணி வந்தீங்கன்னா இனசுழற்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது எக்ஸாம்பிளாக நான் அரியலூர் செலக்ட் பண்ணியிருக்கேன். 33 வேக்கண்ட் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இனசுழற்சி என்பது என்னென்னா உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி எத்தனை வேக்கண்ட்டு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முன்னுரிமை எதுக்கு கொடுப்பாங்க, எந்த கம்யூனிட்டி கொடுப்பாங்க, எந்த கம்யூனிட்டிக்கு முன்னுரிமை இல்லை அப்படிங்கிறதையும், எத்தனை வேக்கண்ட்டு முன்னுரிமை இருக்குது அப்படிங்கிறதையும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கம்யூனிட்டி பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாபுக்காக ஆன்லைன் மூலம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றக்கான வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.